சந்தோஷமா இருக்கும்போது இது எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைச்சோம் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியா இருக்கு. அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு சே அகெயின். இது உங்கள் ஆஷிக் ஏகே. ஸோ இன்றைக்கி பக்ரீத். ஸோ இந்த என்னோடய வீடியோ மூலமாக, என்னோடய யூடியூப் சேனல் மூலியமாக உலகத்தில் இருக்க அத்தனை என்னோடய நண்பர்களுக்கும், என்னோடய ஏகே வியூவர்ஸுக்கும் ஹாப்பி பக்ரீத். ஸோ எல்லோரும் வந்துட்டு சிறப்பாக கொண்டாடுங்க, ஃபேமிலி கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோதான் வந்துட்டு கொரோனா குறைஞ்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கங்கே சில டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் சில பிளேஸ்லேயும் வந்துட்டு பாசிட்டிவ் கேசஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம வந்துட்டு வீடையும் பார்ப்போம். வீடையும் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன இன்றைக்கி டிஷ்ஷு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு, என் பேர் ஆஷிக், நம்ம சேனல் பேர் வந்துட்டு ஆஷிக் ஸ்டோரிஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஷிக் ஸ்டோரிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடு. பார்க்க அழகாக இருக்குது. நமக்கு நம்ம வீடு எப்பயுமே அழகு தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீடு, அது குடிசையாக இருந்தாலும் சரி, மாளிகையாக இருந்தாலும் சரி, அது அழகு தான். இது தாங்க என்னோடய பிஸ்னஸ், அஜ்மல் ஸ்டுடியோ. நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அஜ்மல் ஸ்டுடியோன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த இதை பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீட்டை பார்ப்போம் வாங்க. இந்த நிற்கிறாப்புல இவர் தான் வந்து நம்மளோட ஹீரோ. வண்டி கொஞ்சம் கழுவாமல் தான் நிற்கிது, வேலை, அதனால் மறந்துட்டேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ. நம்ம வீட்டு வாசல்லையே இருக்கும், நிறையாவும் பூ பூக்கும். அதாவது ஒரு ஆள் தலையில் வச்சுக்கிற அளவுக்கு ஈவினிங் டைமில் எங்கள் அம்மா பறித்து வச்சுருவாங்க. நல்ல அருமையான மணமாகவும் இருக்கும். இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. தேக்கு மரங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 27 வருஷம் ஆச்சு இந்த கதவு போட்டு. செம்ம ஸ்ட்ராங் இது. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா ரூமில் இருக்கிற ஒரு டிசைன். இந்த டிசைன் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இன்றைக்கி என்ன ப்ரிப்பரேஷன் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போனாக்க அவங்க வந்து பரோட்டா மாவெல்லாம் பேடெல்லாம் கட்டி அப்படியே செம்மையாக வந்து ஆல்ரெடி அவங்க சிக்கன் கிரேவிலாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்படியே மவுத் வாட்டரிங்காக நாக்கு எச்சிலாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. எப்படா இதை சாப்பிடுவோம், எப்படா அதை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் வேலை இருந்தால் பாடுறா போடா, நான் கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே ஒரு ஹோம் டூர் மாதிரி நம்ம வீட்டிலலாம் சுற்றி காட்டுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம ஹாலு. நம்ம ஹாலில் கீழே பார்த்திங்களா கூழாங்கல் மாதிரி இருக்கும் அந்த தரை. நம்ம வீட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே டைல்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஹாலில் கீழே மட்டும் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு கல் தான் போட்டிருப்போம். அது இன்னும் என்னோடய பிடிவாதத்தினால தான் மாற்றாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா டைல்ஸு, மார்பிள்ஸு, கிரானைட்டை விட இந்த கல் வந்துட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை மாற்றாமல் வச்சுருக்கேன் அப்படியே. சரி, என்னடா அது பேசிகிட்டே போறிய, எப்போ தான் சாப்பாடை காட்டுவேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. காட்டுறேன் வாங்க, பொறுமையாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வீடை சுற்றி பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது அது வந்து எங்கள் அம்மாவோட ரூமு, இது வந்து என்னோடய ரூமு. அந்த பக்கம் கிச்சன் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து அந்த ஸ்டிக்கரிங்லாம் நான் பண்ணது. இதுதான் என்னோடய ரூமு. இந்த சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அமேசானில் வாங்கின ஒரு ஸ்டிக்கருங்க. அது சூப்பர். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்படியே இருக்குது. இந்த குட்டி குட்டி ஹார்ட்லாம் போட்டிருக்கல, அதெல்லாம் வந்து நாங்களே கையால் வரைஞ்சது. நான் வரையலை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வரைஞ்சாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி தாங்க அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு ஃப்ரேம்லாம் மாட்டி சூப்பராக இருக்கும். அந்த ஹார்ட் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டு ஆளுங்க போட்டது. இதுதான் நம்ம தோட்டம். கொய்யாப்பழம் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து கொய்யாப்பழம் மரம் இருக்குங்க. நல்லா காய்க்கும், சூப்பராக காய்க்கும். அது நல்லா இனிப்பாகவும் இருக்கும். அணில் கடித்த கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நம்ம வீட்டில் கொய்யாப்பழம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது, அப்புறம் எலுமிச்சை மரம் இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது, ஆலோவேரா மரம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அது கூட இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் வீட்லேயே எடுத்துக்கோன்னு சொல்ல மாட்டோம், பட் மினிமம் வந்து நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது. இந்த கனகாமரம் கூட இருக்குது, அது நான் எடுக்கலை ஆக்சுவலாக, அது அந்த பக்கம் இருந்ததுனால நான் எடுக்க முடியல. எனக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மருதாணி மரம். நேற்றுலாம் இதை மருதாணி பறித்து தான் எங்கள் வீட்டில் போட்டுக்கிட்டாங்க. இது வந்து கருவேப்பிலை குட்டியாக இப்போ தான் காய்ச்சி வராப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே தோட்டம் தான், பார்க்கவே அழகாக இருக்கும். எனக்கெலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்தாக்கா நான் கொல்லையில் தான் போய் உட்காந்துருப்பேன். ஏன்னா நல்ல காற்றடிக்கும், ஒரு நல்லாயிருக்கும், உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம வீடு பார்த்திங்கன்னா தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜங்கிள் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பரவாயில்ல, முன்னாடி வந்து இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து நம்மளோட பப்பாளி மரம். நம்ம வீட்டில் 2 பப்பாளி மரம் இருக்குது. இந்த பப்பாளி மரம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இதுலேயே வந்து ஒரு 10-12 காய்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்கில் பழுத்துருன்னு நினைக்கிறேன். பழுத்துருச்சுனாக்கா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்டே, இதெல்லாம் இப்போ தான் நட்டு வைக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் எப்போ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தில் சிவாஜி சார் கூட சொல்லுவார் இல்லையா, விதை நான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து எங்கள் அம்மா தான் நட்டு வச்சாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் சாப்பிட்றாங்க, நாங்களும் சாப்பிட்றோம். வாங்க நம்ம வீட்டோட டெரஸ்க்கு போகலாம். நம்ம வீட்டு டெரஸ்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அங்கங்கே அழுக்காக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, லூஸில் விட்டுருங்க. பூட்டியிருக்கா, இந்த திறக்கிறேன் இருங்க. வாங்க உள்ளே போகலாமா? பார்த்தீங்களா, என்னோட ப்ரைவசி பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெரஸ் தான். நான் எப்போயா இருந்தாலும் பாட்டு கேட்குறதா இருந்தாலோ இல்லை வந்துட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம வீட்டுக்கு டெரஸ் தான் வந்துடுவேன். ஸோ ப்ரைவசியாக இருக்கும், நல்ல காற்றடிக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் மெயின், நல்ல காற்றடிக்குங்க, சூப்பராக இருக்கும். சுற்றி மரம் தான், நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் மரம், பக்கத்து வீட்டு தோட்டத்துலேயும் மரம், இந்த பக்கத்து வீட்டு தோட்டத்துலேயும் மரம், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக பச்சை பச்சேன்னு இருக்கும். காற்றும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தூய்மையான காற்றாக இருக்கும். வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடை போய் பார்த்துருவோம். அடாடாடாடா, பரோட்டா வித் சிக்கன் கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்பெஷலாக சிக்கனும் பரோட்டாவும், அதாவது சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே எடுத்து அதை பிச்சு ஒரு டிப் பண்ணி வாயில் வச்சா எப்படி சாப்பிட்லாம். முடிச்சுட்டு அப்படியே போனால் நம்ம தெருவில் ஒரு குதிரை தனியாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஏய் வா அப்படிங்கிறதுக்குள்ள அது ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பூனை, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதை என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. வான்னு கூப்பிட்டாலும் அது வரலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காலையில் வந்துட்டு புரோட்டா வித்து சிக்கன் கறி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் சாப்பிட்றதையும் காட்டணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து ஈகராக சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ மத்தியானம் வந்து தடப்படலாம் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடு. பாயாசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தேன். சிக்கன் இருக்குது, என்ன செய்கிறாங்க, பிரியாணியா இல்லை பலவா அப்படின்ட்டு, பலவு சோறா அப்படின்னு தெரியல. ஸோ என்ன சாப்பாடு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் பார்க்கலாம் வாங்க. அந்த காதல் எது மேல வேணாலும், பெண் மேல, பொண்ணு மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல. மதியானம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அட்மாஸ்ஃபியருக்காக வந்து 2 சிக்கன் பீஸத்துக்கு மேலே வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வறுத்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுவும் எல்லாமே லெக் பீஸாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புளி கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் ரைத்தா இல்லாத பிரியாணியே கிடையவே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பக்ரீத்தை வந்துட்டு நல்லபடியாக கொண்டாடினேன். அதே மாதிரி என்னோடய ஏகே வியூவர்ஸும் சரி, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பக்ரீத் ஸ்பெஷலான
காலையில் பரோட்டாவும் சிக்கன் கறியும் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னாக்க மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்துட்டு புளி கத்திரிக்காய், அப்புறம் வந்து ரைத்தா அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி செம்மையாக ஒரு பிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆஷிக் ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.